கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 14 முதற் பகுதி. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமிடத்தில் கடவுளுடைய தூதர்கள் வந்து, நான் ஒரு பிராணம் உற்பத்தி ஆகும் காலத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் உன் பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லும் பொழுது, சாராள் இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை எழுப்புகின்றாள். சாராள் கேட்ட அந்த கேள்வியோ அல்லது அவளுக்கு உண்டானதான ஐயமும் எந்த விதத்திலும் தவறு இல்லவே இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். காரணம் என்ன? அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தை வரும்பொழுது அங்கே ஆபிரகாம் 75 வயதும் சாராள் 74 வயதுமாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது யாராக இருந்தாலும் இது எப்படி ஆகும், இதில் என்ன வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியமா என்று கேள்விகளை கேட்டிருப்பார்கள். ஏன் நாமும் கூட அதை தான் செய்திருப்போம். நல்ல அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஐயம் சாராளுக்கு ஏற்படும் பொழுது அங்கே வந்ததான இந்த கர்த்தருடைய தூதர்கள் சாராளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார்கள். ஆம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்தேகமும் கடவுளுடைய வல்லமையும் ஒரு நாளும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது இல்லவே இல்லை. நாம் சந்தேகப்பட்டு இதெல்லாம் சாத்தியமா என்று கேள்வி கேட்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக நம் முன் நிற்கிறது என்றால், அது எதையும் சாத்தியமாக்குகின்ற வல்லமை படைத்தவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஒருவேளை சாராளை பொறுத்த வரையிலும், ஏன் ஆபிரகாமை பொறுத்த வரையிலும், ஏன் நம்மை பொறுத்த வரையிலும் கூட 75 வயதும் 74 வயதுமாய் இருக்கிற தம்பதியினருக்கு பிள்ளை பிறப்பது சாத்தியமா என்றால் நாமும் அப்படித்தான் சொல்லுவோம். இதற்கு கடுகு அளவும் சாத்தியம் இல்லவே இல்லை என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கடவுளால் எதையும் சாத்தியமாக்க முடியும், எவற்றையும் செய்து முடிக்க முடியும். அதை தான் ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் அழகாக சொல்லித் தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். இல்லாதிருந்ததான பிள்ளை பாக்கியத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறதாகவே பார்த்தார். இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான அனுபவத்திற்குள் நாம் கடந்து வர வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக பார்க்கிறதை நாமும் இருக்கிறதாக பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. கடவுள் உண்டாகும் என்று சொல்லுகின்றார், மனிதன் சொல்லுகிறான் இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே நாம் கடவுளோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் மனைவி இப்படி இருக்கின்றார், என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே இதெல்லாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையில், ஆண்டவரே இதெல்லாம் சாத்தியமாகுமா, என் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகுமா, எனக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகுமா, அல்லது நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் கிடைக்குமா என்று நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை பார்த்து கேட்கின்றோம். ஆனால் கடவுள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்தவர் சொல்லுகிறார், உனக்குள்ளாக எல்லா விதமான கிருபையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்குள்ளாக
யாவற்றையும் இருக்கிறதாக பார்க்க. சுகவீனமாக இருக்கிற உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் சுகம் இருக்கிறதாக காண்கின்றார். பிரச்சனை நிரம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்கிறதாகவே கடவுள் பார்க்கின்றார். கடன் தொல்லையினால் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கடவுள் நீங்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக கடவுள் பார்க்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக இருக்கும்பொழுது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக கடவுள் பார்க்கிறார். இன்னும் உங்களுடைய கையின் பிரயாசங்களாகிய வேலைகளிலே மிகுந்த தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் நிறைந்திருக்கும் பொழுது கடவுள் உங்கள் தொழிலிலே உங்களை ஒரு வெற்றி சிறந்தவர்களாக பார்க்கின்றார். அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கடவுள் யதார்த்தத்தை மறந்து விடுகிறாரோ என்று. அப்படி அல்லவே அல்ல. யதார்த்தமெல்லாம் நீங்கள் பேசுகிறது உண்மைதான். தோற்று போயிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், நிந்திக்கப்பட்டிருக்கின்றேன், தூஷிக்கப்பட்டிருக்கின்றேன், எல்லாமே உண்மைதான். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உன்னுடைய அவமானத்தை நான் உனக்கு மகிமையாக நான் மாற்றி தருவேன். உன் கடன் பிரச்சனையே உனக்கு ஒரு மூலாதாரமாக மாற்றி நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது கடனோடு இருக்கிற நீ ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி எல்லாவற்றையும் சொல்ல முடியும். இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் குறுக்கிடும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அபரிமிதமாக மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றார். யதார்த்தத்தை மறக்கிற கடவுள் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களை செய்கிற கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவருடைய தூதனங்கே கேட்கின்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஆம், கடவுள் எதையும் சாத்தியமாக்குவார். அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செய்தருள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்ம எதிர்பார்க்க எல்லா நன்மைகளும் கிருபைகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.